السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: ثم لتسألن يومئذ عن النعيم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما قصير من الناس الصحة والفراغ. صدق رسول الله صلى الله عليه وسلم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையதுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மென்மக்களே, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளில் பள்ளிவாசலுக்கு யார் சீக்கிரமாக வருகிறார்களோ, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வாக்கு ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை என்பதாக பெருமானார் ஆரம்பித்தார்கள். அதை ஒட்டி ஒரு மாட்டையும் ஒரு ஆட்டையும் ஒரு கோழியையும் கடைசியாக ஒரு முட்டையும் சொல்லி பெருமானார் ஜும்மாவுடைய சிறப்பை இந்த சமூகத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே ஜும்மாவுடைய சிறப்பை அறிந்து பள்ளிவாசலுக்கு நாம் எவ்வளவு விரைவாக வர முடியுமோ அவ்வளவு தர்மத்தை நன்மை அடைந்து கொள்கிறோம். அல்லாஹ் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வழங்குவாராக. ஆமீன். சுய பராமரிப்பு காலத்தின் அவசியம் என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு முழு செய்திகள் எடுத்துரைக்க ரப்பல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, இன்றைக்கு உலகத்திலே நமக்கு நிறைய செல்வங்களை அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறான். அப்படி அல்லாஹ் வழங்கிய செல்வங்களை நாம் பட்டியலிட்டு பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அறிவை பெருக்கக்கூடிய மார்க்க கல்வி அல்லாஹ் நமக்கு செல்வமாக தந்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருளாதாரத்தை நமக்கு செல்வமாக தந்திருக்கிறான். நம்மோடு உலகிலே நமக்கு கண்ணியத்தையும் சொந்தத்தையும் பெற்றுத் தருகிற குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்திலே செல்வமாக தந்திருக்கிறான். இப்படி எல்லா செல்வங்களையும் தூக்கி சாப்பிடக்கூடிய ஈடு செய்ய முடியாத ஒரு அற்புத செல்வம் தான் உடல் ஆரோக்கியம், ஆஃபியத் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே அழகாக சொல்லி காமிக்கிறான். உடல் ஆரோக்கியமும் உடல் நிஅமத் அல்லாஹ்வால் தரப்பட்ட அந்த ஆஃபியத்தும் இந்த உலகத்திலே எவ்வளவு செல்வங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருந்தாலும் அவைகளுக்கு முன்னால் இந்த உடல் ஆஃபியத்து இல்லாவிட்டால் எந்த நியமத்தையும் நம்மால் அடைந்து கொள்ள முடியாதும் அனுபவிக்க முடியாதும் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அழகாக ஒரு விழிப்புணர்வை தருகிறான். எனவே இந்த ஜும்மா என்பது சுய பராமரிப்பு காலத்தின் அவசியம் என்ற தலைப்பிட்டு சொன்னால், வாழக்கூடிய முஸ்லிம்கள் நாம் நம்முடைய உடல் சார்ந்த நம் உடலை நாம் தான் பராமரிக்க வேண்டும் என்ற உயர்ந்த கண்ணோட்டத்தில் நமக்கு மௌத்து வருகின்ற வரைக்கும் நம்முடைய உடலை பாதுகாப்பதும் பத்திரப்படுத்துவதும், நம் உடலுக்கு எந்த விதமான தீங்கும் நோயும் ஆபத்தும் கெடுதியும் விபத்தும் வராமல் பாதுகாப்பது நம்முடைய தலையான கடமை என்பதை நாம் ஆரம்பத்தில் உள்ளத்தில் பதிய வைக்கும் என்பதை நான் தெளிவாக சொல்லுகிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே,
அழகான ஒரு பழமொழியை தமிழிலே சொல்லுவார்கள், நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் என்பதாக குறிப்பிடுவார்கள். அப்படி என்று சொன்னால் வாழும் காலத்தில் செல்வங்களும் ஆஸ்தி பாஸ்தியும் குழந்தைகளும் அல்லது அதிகாரமும் பணமும் இவைகளெல்லாம் ஒரு புறம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த உடலுக்கு எந்த விதமான நோயும் வந்துவிடக்கூடாது. குறைவற்ற செல்வம், செல்வம் ரொம்ப குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, என் உடலுக்கு எந்த விதமான தீங்கும் வந்துவிடக்கூடாது என்று ஒரு முஃமின் நினைப்பானையானால் பெருமானார் சொன்னதை போன்று இன்னமதானால் பின்னியா எண்ணம் போல் வாழ்க்கை. எனவே நம் உடலுக்கு நோய் வரக்கூடாது, நோய் வராமல் இந்த உடலை நாம் தான் பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்ற உயர்ந்த அக்கறையோடு சிந்தனையோடு முஸ்லிம்கள் வாழும் காலத்திலே சிந்தித்து வாழும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்பதாக சொல்வதை போன்று உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நாம் எல்லா சாதனைகளையும் படைக்க முடியும். எந்த வயதிலும் அல்ல, சாதனைகள் படைப்பதற்கு வயது என்பது ஒரு வரம்பு கிடையாது. 60 வயதிலும் சாதனை படைக்கக்கூடிய மனிதர்கள் உண்டு, 70 80 சாதனை படைக்கக்கூடிய மனிதர்களும் உண்டு. எனவே சாதனைக்கு வயது கிடையாது. அந்த காரணம் என்ன? அவர்கள் உடலை அவ்வளவு கட்டுக்கோப்பாக, பத்திரமாக, ஆஃபியத்தாக, ஆரோக்கியமாக அவர்கள் வைத்துக் கொள்வது ரொம்ப முனைப்போடு செயல்படுகிறார்கள். அதனால் தான் 25 வயதுடைய வாலிபனுக்கு முடியாத ஒரு காரியம் 75 வயதுடைய முதியவருக்கு செய்ய முடியும் என்று சொன்னால், அந்த 75 வயது மனிதர் 25 வயதில் இருக்கின்ற பொழுது தன் உடலை பராமரிக்க துவங்கிவிட்டார். கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, நம்முடைய உடலை நாம் பாதுகாப்பதில் நமக்கு பெரிய அக்கறையும் கவலையும் வர வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி காண்பிக்கிறார்கள். என்று சொன்னால் இந்த உலகத்திலே நம் உடலை பராமரிக்காவிட்டால் பெரிய ஆபத்து நம்மை நோக்கி வர இருக்கிறது. இன்றைக்கு வேண்டுமானால் ஆரோக்கியமாக மூச்சு விடலாம், இன்றைக்கு வேண்டுமானால் கடினமான பொருட்களை உட்கொள்ளலாம், நன்றாக இருக்கலாம், கிடைப்பதை சாப்பிடலாம். ஆனால் ஒரு காலம் வரும், ஒரு வயது வரும், நம்மால் நடக்க முடியாது, நம்மால் மூச்சு விட முடியாது, நம்மால் எதையும் சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட பேர் அபாயம் வெளிநாடுகளில் இருந்தோ வெளி மாநிலங்களில் இருந்தோ இல்ல கண்டம் விட்டு கண்டம் கிடையாது, நமக்கு அருகாமையிலே இருக்கிறது, நம் கூட வச்சிருக்கிறோம். பெரிய அபாயம் நம்ம கூட தான், நம்ம உடலை ஒட்டிதான் இருக்கு. இந்த உடல் தான் ஒரு 20-40 வருடம் கிடைக்கிறதுக்கு பின்னால் அந்த உடலிலிருந்து ஒரு அபாயம் வெளிப்படுது. இன்னைக்கு மேலான பெருமக்களே, அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே உடலை நாம் பராமரிக்க தவறிவிட்டால் மறுமையிலும் இடத்திலே அபாயம் காத்திருப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். சும்மலத்து சாலுன யௌமைதின் அனின் நரி. அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துக்களை நீங்கள் எவ்வாறு செலவழித்தீர்கள், உங்கள் நியாமத்துக்களை எவ்வாறு நீங்கள் பராமரித்தீர்கள் என்பதை பற்றியும் அல்லாஹ் பெரிய நீண்ட கேள்வியாக கேட்பதாக குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்து பேசுகிறான். நம்மோடு வாழக்கூடிய சில மனிதர்கள், எத்தனையோ பேர்கள் இளம் வயதில் மரணத்தை தழுவி விடுகிறார்கள். அப்படி அந்த மரணத்தை தழுவக்கூடிய அந்த மனிதர்கள் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். மவுத்து எல்லோருக்கும் வரும், ஆனால் அந்த மவுத்து எந்த அடிப்படையில் வந்தது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு வாழ வேண்டிய வாலிபன், ஒரு வாழ வேண்டிய ஒரு மனிதன் சிறு வயதில் மரணிக்கிறார் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் திடீரென்று பெரிய அபாயத்தை தர மாட்டான். எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ் தன் அடியானுக்கு மலை போன்ற தலையில சுமக்க மாட்டான். ஒரு நோயை அல்லாஹ் தருவதற்கு முன்னால் சில அடையாளங்கள் அல்லாஹ் தருவான், சில இஷாரத்தில் அல்லாஹ் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவான். எத்தனை மனிதர்கள் தெரியுமா? பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் கடைசியில படுக்கையாக கேட்க நாதி இல்லாமல் அனாதியாக இருந்து போனார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அந்த பேர் நோய் அவர் சுற்றுவதற்கு முன்னால் அல்லாஹ் கடுகளை ஒரு அடையாளத்தை கொடுத்திருப்பார். எத்தனையோ மனிதர்கள் கால்கள் வீங்கி கடைசியில் நடக்க முடியாமல், உடல் உறுப்புகள் நாசமாகி வீணாகி எதை உட்கொள்ள முடியாமல், மருத்துவருடைய மருத்துவருடைய அந்த கூற்றின் அடிப்படையில் ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் நீங்கள் தண்ணீர் பருக வேண்டும் என்ற சில கட்டாயத்தின் மீது அடிப்படையில் எத்தனை மனிதர்கள் இந்த உலகத்தில் நரக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் சாப்பிடுகிறோம், நன்றாக உறங்குகிறோம், கிடைத்த வாழ்க்கையை அனுபவிக்கிறோம். ஆனால் அந்த குறிப்பிட்ட வயதிலிருந்து உடலை பராமரிக்க நாம் மறந்ததின் காரணத்தினால் தான் 70 தொட வேண்டிய இஸ்லாமிய உம்மத்து முஹம்மதியா இன்றைக்கு 40 தொடுவது பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது.
கண்ணிமிக்க மேலான பெருமக்களே, அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லுவான், வலில்லாஹி ஸக்கி மையஷா, அல்லாஹ் தஆலா யாரை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களுக்கு பரிசுத்தத்தை தருகிறான். அப்படி பரிசுத்தத்தை தரக்கூடிய அந்த மனிதனுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலா யுலூன ஃபதீலா, நான் அவர்களுக்கு ஒரு எல்லளவு கூட, பேரிட்ட பழத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிசிறு அளவு கூட, ஒரு தூசி அளவு கூட நான் அவர்களுக்கு அநியாயம் செய்ய நாடுவதில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஆயத்திற்கு உலமாக்கள் முஃபஸ்ஸீர்கள் விளக்கம் தருவார்கள். வலா யுலூன ஃபதீலா, எல்லளவும் அல்லாஹ் அபாயத்தை தர நாடுவது என்று சொன்னால், ஒரு பெரும் புற்றுநோய், ஒரு பெரும் மோசமான ஒரு நோய்க்கு இன்றைக்கு மனிதர்கள் ஆளாவதற்கு காரணம் என்ன? எடுத்த இடத்தில் அல்லாஹ் அந்த நோயை தந்து விடுகின்றானா? அந்த நோய் பெரும் அபாயத்தை நோக்கி வீரியம் அடைவதற்கு முன்னால் சில அடையாளங்களை அல்லாஹ் மருத்துவர்களால் நமக்கு சொல்லிக் கொடுப்பான். நாம் அதெல்லாம் காதுல கேட்காம அது பார்த்துக்கலாம், அல்லாஹ் இருக்கிறான், நமக்கு ஒண்ணும் ஆகாது, இப்ப உடம்பு நல்லாதான் இருக்குது, நல்லா நடக்கிறோம், நல்லா ஓடுறோம், எல்லாமே சாப்பிடுறோம், அவன் அப்படிதான் பயன்படுத்துவான் என்றெல்லாம் நமக்கு நாமே சமாதான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு ஒரு நிலை வருகின்ற பொழுது நாம் செய்வது பெரும் தவறு என்பதை முறைந்ததுக்கு பின்னால் ஒரு கட்டத்திலே வாழ்க்கையிலே நடக்க முடியாமல் தவிக்கின்ற பொழுது நாம் செய்த தவறு என்பதை எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கு வாழும் காலத்தில் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவார்கள், நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா, இந்த உம்மத்து ரெண்டு விஷயத்தை பொதுவாக அலட்சியமாக கடத்துகிறார்கள். எப்படிப்பட்ட அலட்சியம்? கஸீரும் மினன் நாஸி, மக்களில் அதிகமான மக்கள், குறைவான மக்கள் அல்ல, கஸீர் அதிகமான மக்கள் ரொம்ப பொதுவாக இருக்கிறார்கள். சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், ஆரோக்கியத்தை பேணுவதும் கிடையாது, ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்வதும் கிடையாது. ஒரே ஓட்டம் தான், சம்பாதிக்கணும் தான், பெரிய ஆளா வரணும் தான், எல்லாம் நல்ல விஷயம். ரெண்டை மறந்து நாம் எவ்வளவு தூரம் ஓடினாலும் சம்பாதித்த அனைத்தும் கொண்டு போய் கொட்டிதான் ஆக வேண்டும். கண்ணிமிக்க மேலான பெருமக்களே, அல்லாஹ்விடம் இந்த சமூகம் எத்தனையோ விஷயங்களை முன்வைக்கிறது. தொழுகைக்கு வரக்கூடியவர்கள், தொழுகைக்கு திடீர் வராதவர்கள் தொழுகைக்கு வந்துவிட்டால் அல்லாஹ்விடத்தில் என்னென்னலாம் கேட்கிறார்கள். யா அல்லாஹ், எனக்கு நீண்ட ஆயுளை கொடு, கேட்பதோடு கடமையா? நீண்ட ஆயுளுக்கான வேலை யார் செய்வது? யா அல்லாஹ், எனக்கு நீண்ட ஆரோக்கியத்தை கொடு, கேட்பது மாத்திரம் கடமையா? ஆரோக்கியத்திற்கான வழிகள் என்ன? யா அல்லாஹ், எனக்கு நல்ல மனைவி மக்களை கொடு. யா அல்லாஹ், என் படிப்பில் என்னை உயர்த்தி விடு. யா அல்லாஹ், என்னுடைய வியாபாரத்தில் என்னை உயர்த்தி விடு. ரப்பே, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, குழந்தை பாக்கியத்தை கொடு. யா அல்லாஹ், நான் எத்தனையோ ஆண்டு காலமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னை வாழ்விலே உயர்த்தி விடு. இப்படி அனைத்தையும் இந்த சமூகம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது. ஆனால் கேட்க வேண்டிய வார்த்தைகளை இந்த சமூகம் கேட்க தவறிவிட்டது. ஒன்னு ரெண்டு பேர் அல்லாஹ்ட்ட கேட்கிறான். 98% மக்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய முதல் வார்த்தை, ரப்பனா, என் ரட்சகா, எனக்கு ஆஃபியத்தை கொடு, எனக்கு சிஹத்தியை கொடு, சலாமத்தியை கொடு, கை கால் சுகத்தை கொடு என்ற இந்த வார்த்தையை இந்த சமூகத்தில் எத்தனை பேர் கேட்கிறார்கள்? கேட்கக்கூடிய ஆக சிறந்த நேரம் ஃபஜ்ருடைய நேரம் என்றார்கள் கல்வி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாழ்விலே உயர வேண்டுமா? வாழ்விலே பரக்கத்தை அடைய வேண்டுமா? அன்றைய தினம் முழுக்க பாதுகாப்போடு இருக்க வேண்டுமா? நீண்ட ஆயுளோடு ஆசியத்தோடு வாழ வேண்டுமா? பெருமானார் சொல்லுகிறார்கள், ஃபஜ்ருடைய தொழுகையை கடைபிடிங்கள் என்றார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை நீங்கள் தொடர்ந்து தொழுது கொண்டால் அல்லாஹ் உங்கள் ஆயுளிலும் ஆரோக்கியத்திலும் பரக்கத்தையும் விசாலத்தையும் அல்லாஹ் தஆலா விரிவாக்கி தருகிறான் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். எண்ணிமிக்க மேலான அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மனிதர் நபியிடத்தில் வந்தார், ஒரு சஹாபி. யார் ரசூலுல்லாஹ், ஐயத்துவா அஃதல், துஆக்களின் ஆக சிறந்த துஆ எது? துஆ என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன். மனம் வருத்தத்தோடு, மிக ஆழ்ந்த வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். தொடர்புடைய ஆலிம்கள், இமாம் பெருமக்கள் அல்லாஹ்விடத்திலே என்ன கேட்கிறார்கள்? எனக்கு மட்டும் பங்களா கூடிய அல்ல நான் கேட்கிறாங்க, எனக்கு மட்டும் நிம்மதியான வாழ்க்கை கூட நான் கேட்கிறாங்க. சுபுடைய நேரத்தில் இமாம் எத்தனையோ துஆக்களை, எத்தனையோ நல்ல நல்ல வார்த்தைகளை துஆக்களின் மூலம் அல்லாஹ்விடத்தில் சமூகத்துக்கு கேட்கிறார்கள். ஆனால் இந்த சமூகம் அதற்கு ஆமீன் சொல்வதற்கு கூட முன்வருவதில்லையே. எத்தனையோ பள்ளிவாசல்கள் நிசப்தமாக அமைதியாக இருக்கிறது, இமாம் மாத்திரமே துஆ ஓதிக் கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய வேதனை.
அவரே ஓதி அவரே மனசுல ஆமீன் சொல்லிக்கிறார். சமூகத்திற்கு என்ன சோதனைத்தனம் வந்தது? அல்லாஹ்வும்ம யா அல்லாஹ் இன்னி நிச்சயமாக அஸ்ஸாலத்தை உன்கிட்ட நான் கேட்கிறேன், ஆஃபியா ஆரோக்கியத்தை கேட்கிறேன். நம்ம நல்லதுதானே கேட்கிறாங்க. அந்த நல்லதுக்கு கூட இந்த சமூகம் வாயை திறந்து ஆமீன் என்று சொல்வதில் உடல்கள் தெம்பில்லை என்று சொன்னால் இந்த சமூகம் நாளை என்ன செய்ய போகிறது? சாதாரணமான வெட்டி பேச்சு 1/2 மணி நேரம் பேசுவாங்க, 1 மணி நேரம் பேசுவாங்க. இவர் இங்க சத்தம் போட்டாருன்னா கொள்ளையில கேட்கும். ஆனா இமாம் பக்கத்துல 5 அடி டிஸ்டன்ஸ்ல கேட்கிற துவாவுக்கு இவர் சொல்ற ஆமீன் வெளியே வராது. இந்த குறையை, இந்த தவறை நாம் தான் சரி செய்ய வேண்டும். துவாக்களுக்கு எப்பொழுது இந்த சமூகம் ஆமீன் சொல்ல தவறி விட்டதோ நிறைய பேர் நாங்க உள்ளுக்குள்ள சொல்லிக்கிறோம். திரும்ப அதே ஒரு கேள்வி, அதே ஹஜ்ரத் கையை உயர்த்திட்டு வாயை திறந்து ஓதாம சும்மா அப்படியே உள்ளுக்குள்ள ஓதுனா பொறுப்புள்ள உள்ளவர்கள், ஜமாத்தில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? என்ன ஹஜ்ரத் துவான்ற பேர்ல வெறுமனே ஆக்ஷன் மட்டும் காட்டுறீங்க, வார்த்தை வெளியே வரல. இமாமை கேள்வி கேட்கக்கூடிய சமூகம் அதே இமாம் கேட்கக்கூடிய துவாவுக்கு ஏன் ஆமீன் சொல்வது கிடையாது? நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, நபிகள் நாயகத்தில் ஒரு சஹாபி வந்தால் யார் சொல்லலாம், ஐயுதுவா அஃலல், துவாக்கள் எந்த துவா சிறந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல் ரப்புல் ஆஃபியா, உன் ரப்பிடத்தில் நீ ஆஃபியாவுக்கு, ஆரோக்கியத்துக்கு, வல் முஆஃபத் தாயிமா, அதை நிரந்தரமாக கேள், துன்யாவில் ஆகிரா, உண்மையிலும் கூட மறுமையிலும் கூட என்று தொடர்ந்து கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு, பெருமானார் இடத்துல எத்தனையோ சஹாபாக்கள் என்னென்னலாம் கேட்பார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை சஹாபாக்களுக்கும் நீ அப்படி முயற்சி செய், இப்படி முயற்சி செய்யலாம் சொல்ல, ரசூலுல்லாஹ் முதலில் சொல்வது ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் முன் என்றார்கள். இந்த உலகம் மற்ற மனிதர்களை நாம் உதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. ஆனால் முஸ்லிம்கள் கண்டிப்பாக இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு இஸ்லாமியன், யாரெல்லாம் எனக்கு படிப்பு கொடு, காசு பணத்தை கொடு, நல்ல பதவி அந்தஸ்தை கொடு, ஆஸ்தி அந்தஸ்து கொடு, ஆடம்பரத்தை கொடு, நான் பெரிய ஆளா வரணும் என்பதை அல்லாஹ்விடத்தில் முதலில் கேட்கக்கூடாது. முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் கையை ஏந்தினால் முதல் வார்த்தை ரப்பே எனக்கு ஆரோக்கியத்தை கொடு மாத்திரம்தான் முதலில் கேட்க வேண்டும். முன்னோர்கள் அப்படித்தான் அப்படி கேட்டார்கள். அதனால்தான் நீங்கள் வரலாற்றை புரட்டி பாருங்கள். கடைசியாக இந்த உலகம் 150 ஆண்டு காலம் வரைக்கும் அந்த மனிதர்கள் உலகம் பார்த்திருக்கிறது. 150 வருஷம், கடைசியாக 100 வருஷம் வரைக்கும் வாழ்ந்த மனிதர்கள் இந்த உலகம் பார்த்திருக்கிறது. இப்ப கொஞ்ச நாட்களாக, கொஞ்ச ஆண்டுகளாக 40ஓடு இந்த உம்மத்தை முடிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் நம்மிடத்தில் அதிகமாக பரவி வருகிறது. 40ஐ தொடுவார்களா என்ற சந்தேகம் வந்துவிட்டது. தாண்டுவார்களா, தொடுவார்களா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய ஆரோக்கியத்தை நாம் கேட்க தவறிவிட்டோம். அதுவும் இன்றைக்கு பொல்லாத காலமாக இருக்கிறது. நல்ல காலம் கிடையாது, பொல்லாத காலம். ஹைருல் குரூனி குதுபாவிலே இமாம் ஓதுவார்கள், காலத்திலே சிறந்த காலம் என்னுடைய காலம், அதற்கு பின்னால் என் அருமை சஹாபாக்களுடைய காலம், அதற்கு பின்னால் தாபீன்கள், தபா தாபீன்களுடைய காலம். ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருவது என்ன? நான் வாழும் காலம் எனக்கு அடுத்து வாழ்ந்த ஒரு 4 நூற்றாண்டு காலம். இந்த 21ஆம் நூற்றாண்டு பொற்காலமா, பொருந்தி காலமாக இருக்கிறது, போக்கேரி காலமாக இருக்கிறது. மனிதர்கள் வாழக்கூடிய இடமாக உலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இயற்கை வளங்களை அனைத்தையும் நாசமாக்கி மோசமாக்கி மனிதர்களுக்கு சுவாசிக்க காற்றே இல்லாமல் இன்றைக்கு இந்த உலகம் வேறொரு பரிணாமத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. மனிதனுக்கு தேவையான இயற்கை எதிலும் உள்ளது, மரங்களிலும் இயற்கையிலும் உள்ளது, அது அத்தனையும் நாசமாயிடுச்சு. மனிதனுக்கு சுவாச பிரச்சனை, மனிதனுக்கு இயற்கையாக ஏற்பட்ட உபாதைகளுக்கு இயற்கை ஒரு துணை என்றார்கள் கண்மணி நாயகம். இன்றைக்கு அந்த இயற்கை அழிக்கக்கூடிய மனிதர்கள் தான் பதவியிலும் ஆட்சியிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இது பொற்காலம் அல்ல, பொல்லாத காலம். ஏன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா மருத்துவர்கள், போலி மருத்துவர்கள் நிறைய உருவாயிட்டாங்க. ஒரு காலம் இருந்தது மருத்துவர்கள், நீங்க போய் பாருங்க எத்தனையோ மருத்துவமனைகள் நவீனங்கள் வருவதற்கு முன்னால் இயற்கையாக எப்படி நோயாளிகளுக்கு சிகிச்சை தந்தார்கள் என்ற அந்த புகைப்படத்தை வடிவமைத்து அதை அங்க ஒட்டியிருப்பார்கள். போட்டோக்கள் அங்கங்க ஒட்டியிருக்கணும். ஒரு நோயாளி எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும், அவங்களை எப்படி நம்ம பார்க்கணும், நோயாளிக்கு மருந்து எப்படி கொடுக்கணும். இன்னைக்கு நவீனங்கள் வேற மாதிரி ஆயிடுச்சு உலகம், மருத்துவ உலகம்.
ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக நோயாளிகளை மருத்துவர்கள் எப்படி பார்த்தார்கள்? தன் உடன் பிறந்த சகோதரர்களை போன்று பார்த்தார்கள். அவன்கிட்ட இருக்கிற பணத்தை பார்க்கல, அவன்கிட்ட இருக்கிற ஸ்டேட்டஸ பார்க்கல, என்கிட்ட நோயில் வந்துட்ட உன்னை சரி பண்றது என் கடமைன்னு பார்த்தாங்க ஒரு காலத்துல மருத்துவர்கள். நீ நன்றாக வந்தால் போதும் என்று நினைத்தார்கள். அந்த காலத்துல ஒரு சின்ன தலைவலி வந்தால் கூட அவ்வளவு துடிப்பார்கள் மருத்துவர்கள். இந்த தலைவலி எப்படியாவது போக வேண்டும், அதற்கு என்னுடைய கடமை, நான் மருத்துவம் செய்ய வேண்டும். இன்னைக்கு உயிர் போகிற பிரச்சனையா இருந்தாலும் டாக்டர்களுக்கு அது ஒரு தலைவலி பிரச்சனையாகி போச்சு. கட்ட வேண்டியவரை கட்டினால் உன்னுடைய நபரை கண்டிப்பாக காப்பாற்றி விடலாம். இன்னைக்கு 100% ஒரு டாக்டராக இருந்தாலும் யாருக்கிட்ட பணம் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த மருத்துவம் பாயுது. ஒரே நோய் தான், பணக்காரனுக்கு ஒரு விதம், ஏழைகளுக்கு ஒரு விதம். மருத்துவர்கள் கூட சமயங்களிலே உண்மையான மருத்துவர்கள் கூட போலி மருத்துவர்களாக மாறிவிடுவதற்கு காரணம் பணத்திற்காக. எனவே இது நல்ல காலம் அல்ல, இது பொல்லாத காலம். இந்த பொல்லாத காலத்தில் நீங்கள் நோய்கள் ஆரம்பத்தில் வருகின்ற பொழுது அதற்கான முயற்சி நீங்க எடுத்துக்கணும். சின்ன தலைவலி தானே அப்படின்னு நீங்க விட்டீங்கன்னா அது பெரிய கட்டில கொண்டு போய் தலையில. டாக்டர் சொல்லிடுவான் 10 லட்சம் ரூபாய் வச்சாதான் உன்னுடைய உறவினரை காப்பாற்ற முடியும். சின்னதா வந்த தலைவலிய ஆரம்பத்தில் பார்க்க தவறுடைய விளைவு 10 லட்சம் ரூபாய் மொழி வைத்தாக வேண்டும் டாக்டர். ஒரு கட்டியை அகற்றுவதற்கு 10 லட்சம். அவன் வாழ்க்கையில சம்பாதிச்சுக்க மாட்டான். வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சு அவனால் சம்பாதிக்க முடியாது. இனிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படி மருத்துவர்கள் நம்மை முழுவதுமாக சாப்பிடுவதற்கு முன்னால் நம் சொத்தையே மொத்தமாக அடமான வைத்தாலும் காப்பாற்ற முடியாது என்ற அபாய எச்சரிக்கை வார்த்தை அவர்கள் சொல்வதற்கு முன்னால் நோயின் ஆரம்பத்தை கண்டறிந்து நோய்கள் வருவதற்கு அடையாளங்கள் தெரிந்தால் அதற்கான சுய பராமரிப்பை நாம் கையில் எடுப்பது காலத்தின் அவசியம் என்பதை வாழும் முஸ்லிம்கள் மனதில் கண்டிப்பாக பதிவு வேண்டும். என்று சொன்னால் நபிமார்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கலாமுல்லா அல்லாஹ்விடத்தில் பேசியவர்கள் சகஜமா பேசுவாங்க. அப்படி பேசும்போது ஒரு நாள் கடுமையான வயிற்று வலி, அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள், யா அல்லாஹ் கடுமையான வயிற்று வலி. அல்லாஹ் என்ன செய்தான்? ஒரு இடத்தை அடையாளம் காட்டிட்டு அந்த மரத்தோட இலைகளை சாப்பிட்டு சொன்னான். சாப்பிட்டார்கள், வயிற்று வலி தேர்ந்தது. அதே வயிற்று வலி கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் வருகிறது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் முறையிடவில்லை. நேரா போனோம். நம்ம ஆட்களுக்கு சொல்ல தேவையில்லையே, ஒரு வாட்டி அட்ரஸ் காமிச்சா போதும், அடுத்த வாட்டி காமிச்சவரை சுத்தமா மறந்துடுவாங்க. நன்றியை மறக்கக்கூடிய சமூகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் குறைத்து பேசுவதாக நோக்கம் அல்ல, மனிதர்கள் என்று சொன்னது அது அப்படிதான் இயற்கையானே. அல்லாஹ் கேட்க மேல அந்த ட்ரீட்மெண்ட் தர இலைகிட்ட போயிட்டாங்க. அவங்க பார்த்து இலையை பறிச்சு சாப்பிடுறாங்க. ஒன்னும் சரியான பாடு இல்லை, இருக்கிற வழி டபுள் ட்ரிபிள் ஆயிடுச்சு. அல்லாஹ் போறாங்க, யா அல்லாஹ் இது என்ன ஆச்சரியம், நீ சொன்ன மருந்தை நான் சாப்பிட சென்றேன், மருந்து வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த மருந்து தான் முன்னாடி நீ கொடுத்த, உடனே நின்றது வைத்த வழி. அல்லாஹ் சொன்னான், நீ முதலில் என்னை மதித்தாய், நான் தான் ஷிஃபா என்று நினைத்தாய், நான் மாத்திரமே உனக்கு சுகம் பெறும் என்று நம்பினாய், அதற்காக அந்த இலைக்கு நான் சக்தியை தந்தேன். இப்ராஹிமுடைய மகன் இஸ்மாயிலுக்கு எப்படி கத்தி அறுபடவில்லையோ அந்த கத்திக்கு நான் தான் உத்தரவு போட்டேன் அறுக்க கூடாது என்று. அதனுடைய வழிபாடு கத்தியை தூக்கி வீசினார்கள், மலை 2ஆக பிரிந்தது. ஒரு கத்தி பாறை உடைக்குமா? சாத்தியமா? உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்வார்கள். அல்லாஹ் சாத்தியப்படுத்தி காமித்தான். கனவே இல்லாத மரியமுக்கு குழந்தையை தந்து சாத்தியப்படுத்தி காமித்தான். அல்லாஹ் நினைத்தால் எதை வேண்டுமானும் சாதிப்பான், அவனால் சாதிக்க முடியும். அவன் யார்? அல்லாஹ் ஆற்றல் உடையவன், அல்லாஹ் மிக சக்தி உடையவன். அல்லாஹ் சொன்னான், நீ என்கிட்ட 2வது கேட்கல. இதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டிய செய்தி. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதலில் ஒரு வயிற்று வலி வந்தது. அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள். இந்த சமூகம் கையில் எடுக்க வேண்டியது, தன் உடம்பில் எந்த வலி வந்தாலும் எடுத்த உடனே 100% மேல ஃபாஸ்டா தான் வராது. வரும்போது 0% தான் வரும். வலியை கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆரம்பிக்கும். சக்கராத்து எப்படி ஆரம்பிக்கும்? கட்ட விரல் தான் ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா வலி எடுக்கும். அது மொத்த உயிர் போகும் பொழுது 2 மடங்கு என்றாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அப்படி நோயுடைய வலி சிறுக ஆரம்பிக்கும். அப்படி சிறுக ஆரம்பிக்கும் பொழுது நாம முதல்ல போற டாக்டர் அல்லாஹ்வா இருக்கணும். இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க அல்லாஹ்ட்ட தான் போறீங்களா அப்படின்னு நீங்க யாரும் மனசுல நினைப்பீங்களா? நினைப்பீங்க. பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் யதார்த்தம் பழகாத காரணத்தினால் தான் இவருடைய ஃபேமிலி டாக்டர். இவர் இல்லாம நாங்க எங்கேயுமே போக மாட்டோம். இவருடைய ஆலோசனைப்படிதான் எங்களுடைய எல்லா பயணமும் நடக்கும். சொல்வதில் பெருமை அல்ல, தவறு அல்ல.
ஆனால் முதல் மருத்துவர் ரப்பாக இருக்க வேண்டும். இன்னொரு செய்தி என்னன்னா, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது வாட்டி வைத்த வலி வரும் பொழுது என்ன செய்தார்கள்? அந்த டாபிக் வெளியே வந்துருங்க, எனக்கு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அடுத்த வேலையை பார்க்காம அந்த வலிக்கான முயற்சிகளை கையில இருக்காங்க. இரண்டாவது வலி வந்துருச்சு, இப்ப நான் என்ன செய்யணும், நான் அந்த மருந்து தேடி போறேன்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்தாங்க. அதுதான் சுய பராமரிப்பு. அல்லாஹ்விடத்துல கேட்டாலும் ஒரு தப்பு, அது ஒரு பக்கம் வைக்க வேண்டியதுதான். ஆனா இந்த இடத்துல நபி என்ன செய்தார்கள்? தன் உடலை பராமரிக்க உள்ளுக்குள்ள இருக்கிற வெளியாருக்கு தெரியும். இன்றைக்கு நம்ம நிறைய பேர் வைத்தவரை வச்சுக்கிட்டு எத்தனை வேலையை செய்யறாங்க தெரியுமா? கடைசியில் அது உயிர் போகும் அளவுக்கு மாறி விடுகிறது. ஒரு தலைவலியை வச்சுக்கிட்டு எத்தனை வேலை செய்யறாங்க தெரியுமா? கடைசியில் உயிர் போகும் அளவுக்கு பிரச்சனை மாறி விடுகிறது. சின்ன வலி தோன்றுகிற பொழுது நாம் ரப்பிடத்தில் சரண்டராகிவிட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும். இன்றைக்கு தன் குடும்பத்தில் எத்தனையோ பேர் தன் மனைவிக்காக ஓட்டம் எடுக்கிறார்கள், தன் குடும்ப பிள்ளைகளுக்காக ஓட்டம் எடுக்கிறார்கள், சொந்த பந்த உறவுகள் வேண்டும் என்பதற்காக ஓட்டம் எடுக்கிறார்கள், நண்பர்கள் வேண்டும் என்பதற்காக ஓட்டம் எடுக்கிறார்கள். வரிசையாக சொல்லிக் கொண்டு போகலாம். இப்படி எல்லோருக்காக பாடுபடக்கூடிய நீங்கள் உங்கள் பதன், உங்களுடைய உடலுக்காக இன்றைக்கு பாடுபட போகிறீர்கள். உங்களோடு பயணிக்கக்கூடிய உங்கள் உடலை நீங்கள் பராமரிக்காவிட்டால் இத்தனை உறவுகள் வாங்கி நிற்குமா? கடைசி நேரத்தில் அல்லாஹ் தஆலா அதைத்தான் சொல்லி காமிக்கிறான். உங்களுடைய உடல் சார்ந்த வேதனைகளின் வழிகளில் நீங்கள் அக்கறை கொள்ளாத வரைக்கும் நான் ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்ச நேரம் அல்லாஹ் என்ன செய்வான்? தவிக்க விடுவான். நோய் வராமல் கடுமையான ஒரு மருந்தை நோக்கி, கடுமையான ஊசி மாத்திரைகளை நோக்கி இந்த உம்மத்து காலங்காலமாக அடிமையாக பயணித்துக் கொண்டிருக்கு. சுகர், பிபினா ஒரு நோயே கிடையாதுங்க, அது நாமனா உருவாக்கிவிட்டது. இஜ்தனிபுல் ஹலக, கோபத்தை விட்டு விடுங்கள். இது அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க, பிபி மாத்திரை தூக்கி ஏற கட்டிடலாம். புரியுதுங்களா? சுகர் அதிகமாவதற்கு உண்மையான ரீசன் என்ன தெரியுமா? எனக்கு வந்துருச்சேன்னு நினைச்சு நீங்க சிந்திக்கிறீங்க பாருங்க, அந்த சிந்தனையே அது தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கின்றாங்க மருத்துவர். அதை விடுங்க, சிந்திக்காதீங்க. ரத்த கொதிப்பையும் சக்கரை நோயையும் ரெண்டுத்துக்கு அடிப்படை ஒண்ணு கோபத்தை விட்டுடுங்க, ரெண்டாவது நோய் வந்துச்சு சிந்திக்காதீங்க. இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய செய்தி, இந்த உம்மத்து மருந்து மாத்திரைகளுக்கு அடிமையாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதுல எப்ப வெளியே வரும்? அவருக்கு கஃன் துணி வாங்குற வரைக்கும் மருந்து மாத்திரை வாங்கி ஆக வேண்டுமா? கொஞ்ச நாள் இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்ட நான் எதுவும் ஷிஃபாவை வெளியே ஒரு வரை சொல்லுங்க, கிடையாது. 30 வயசு இல்ல 20 வயசுல பிபி மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சா இன்றைய வாலிபர். டாக்டர்கிட்ட பெருமையா அவங்க அம்மா ரொம்ப டென்ஷன் பார்த்து, சார் நாங்களே வச்சுக்க மாட்டோம், கொஞ்சம் நீங்க பார்த்து கொடுத்த மாத்திரை உங்களே அடிச்சிருவான். வெக்கமா இல்ல? ஒரு பிள்ளைக்கு தர வேண்டிய தீனையும் சரியத்தையும் நீ கொடுத்த தவறுனாலதான் அவன் கோபம் என்ற கெட்ட குணத்தை கையில கையாளுறான். எந்த விஷயங்களை இந்த உம்மத்துக்கு நாம் தர தவறிட்டோமோ இந்த உம்மத்து பல கோபங்களில் தவறான பாதையை நோக்கி பயணிக்கிறது. இன்னைக்கு எல்லாம் நல்லடியார்களே, நாம் இன்றைக்கு வாழக்கூடிய இந்த உலகம் மோசமான உலகமாக ஆகிவிட்டது. ஆய்வுல சொல்றாங்க, ஏறக்குறைய 80-90% வாலிபர்கள் இரவு உணவு வீட்டிலே சாப்பிடுறதில்லை. நைட்டு டின்னர் வீட்டுல கிடையாது, எங்கேயாவது ஹோட்டலுக்கு போயிடும். எல்லா ஹோட்டலையும் போய் காசு போட்டு எத்தனையோ நவீன உணவுகள் இன்றைக்கு எண்ணெயில துடிக்கிற ஊறி போன உணவுகளுக்கு இன்றைக்கு இந்த உம்மத்து அடிமையாகிவிட்டது. எத்தனையோ வாலிபர்கள் 5 நிமிஷத்துல ரெடி ஆகிற உணவை சாப்பிட்டு 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 டாக்டர் சொல்றான், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, அவரை காப்பாற்றணும், அவர் போயிடுவார். எந்த உணவை நோக்கி இந்த உம்மத்து வேகமாக ஓடுகிறதோ அதற்கு பின்னால் இஸ்ரேலும் வேகமாக ஓடுகிறார். சுய பராமரிப்பு சிறு வயதிலிருந்து 7 வயதிலிருந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வராவிட்டால் அவர்களை கட்டுப்படுத்தவே முடியாது. அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த உம்மத்து ஒரு பக்கம் புகை, மது, மாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் அநியாயமா போயிட்டு இருக்கு. மறுபக்கம் அது கூட பிரச்சனை இல்லை. இந்த புகை குடிக்கிறவங்க, மது குடிக்கிறவங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடைசியில வைக்கும் ஆப்பு. புகை பிடிக்கிறவங்களுக்கு லாஸ்டா தான் பிடிப்பாரு இஸ்ராயல். மது குடிக்கிறவங்க ஏன்னா அந்த ஊருக்குலாம் அழியும், அழுகி நாசமா போனாதான் நாசமே உண்டாகும். நாசம் உண்டாகும், அழிவு வரும். அழிவு வந்தாலும் நாசம் பின்னாடி வரும். அப்ப ஒரு கெட்ட பழக்கத்தை ஆளாகக்கூடிய மனிதன் அந்த உறுப்புகளை நாசமாக்குற வரைக்கும் அவனுக்கு மௌத்து கிடையாது. ஆனா இங்க என்ன பெரிய தவறு மறைமுகமா நடக்குதுன்னா, இது அதை விட அபாயம். இந்த எண்ணெயில பொறிக்கிற உணவு, 5 நிமிஷத்துல ரெடி ஆகிற உணவு,
நைட்டு 2 மணிக்கு பிரியாணி சாப்பிடுற கேடுகட்ட பழக்கம் பொதுவா மதியம் தான் நம்ம தான் சாப்பிடுறோம். 2 மணிக்கு பிரியாணி சாப்பிடுற உண்மத்து உருவாயிடுச்சு இன்னைக்கு. நைட்டு 1 மணிக்கு செரிக்காத உணவு தினம் பரோட்டா, வாழ்நாள் முழுக்க இறைச்சி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வாரத்துல ஒரு நாள் இறைச்சியை வச்சுக்கணும்னாங்க. இங்க வாழ்க்கை முழுக்க இறைச்சி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் எந்த வீட்டிலே வாழ்நாள் முழுக்க இறைச்சி தொடர்ந்து சமைக்கப்படுமோ அந்த வீட்டை பார்த்து அல்லாஹ் சினம் கொள்கிறான், கோபப்படுறான். அல்லாஹ் இப்படி அநியாயமா உணவை தேவையில்லாம சாப்பிடும் நாயை நீயே சுருக்கி கொள்கிறாயே, எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என்ற பகுத்தறிவை உனக்கு தந்திருந்தும் சுய பராமரிப்பை உன் உடலின் பக்கம் எடுத்துக்கொள்ளவில்லை என்று அல்லாஹ் வருத்தப்படுகிறான். இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்கள். மறுபுறம் இன்றைய வாலிபர்கள் எந்த நேரத்தை சாப்பிடணும் ஒரு விதிவிலக்கே இல்லாம கண்ட நேரத்தை சாப்பிட்டு எத்தனையோ வாலிபர்கள் சமீப காலமா சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பேப்பர் படிக்கிறது தெரியும். 2 மணிக்கு பரோட்டா சாப்பிட்டு 10 மணிக்கு 1 மணிக்கு பரோட்டா சாப்பிட்டாரு, நைட்டு 2 மணிக்கு இறந்து போயிட்டாரு. 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டா நைட்டு 4 மணிக்கு வாந்தி எடுத்து இறந்து போயிட்டார். எத்தனை செய்திகள் இவையெல்லாம் எதை காட்டுது? செரிமான் ஆகிற உணவு செரிமான் ஆகிற நேரத்துலதான் சாப்பிடணும். கண்ட நேரத்தை சாப்பிட்டா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கா இல்லையா? மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் 3 to 5 உடல் உள் உறுப்புகள் வேலை செய்யற நேரம். அந்த நேரத்துல லவகுன்னு உணவுயா உண்ண விட்டா என்னத்துக்கு ஆகுது? இன்றைய உணவு எப்படி ஆகிவிட்டது? இந்த உம்மத்திடத்திலே யானை உண்டைய முழுகிற மாதிரி இந்த உண்டைய முழுக ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு யாருங்க மென்னு சாப்பிடுறா? தமிழ்ல சொல்வார்கள் அல்லவா, நொறுங்க தின்னா 100 வயசு வரைக்கும் வாழலாம். நொறுங்க தின்னணும். தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் பேர் சொல்ல விரும்பல, அவருடைய 75வது வயதில் அவருடைய தொண்டையில தோட்டா பாய்வதற்கு பின்னால் மருத்துவ சிகிச்சையிலே அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு நெறியாளர் பேட்டி கேட்கிறார், நீங்கள் இத்தனை வயது வரைக்கும் வந்ததற்கு காரணம் என்ன? அவர் சொன்ன பதில், நான் எப்பொழுது சாப்பிட்டாலும் நன்றாக மென்றுதான் சாப்பிடுவேன். இது இவர் சொன்னதல்ல, நபிகள் நாயகர் சொன்னது. நீங்க எதை சாப்பிட்டாலும் நல்லா அரைச்சி சாப்பிடுங்க. வீட்டுல இருக்கிற கிரைண்டரை பார்க்காதீங்க, வாய்க்குள்ள ஒரு கிரைண்டர் எல்லாம் வச்சிருக்கிறான். 33 கிரைண்டர் வாயில இருக்கு. இன்னைக்கு யாரு மெல்றா, யாரு நல்லா அரைக்கிறா? எதை கொடுத்தாலும் ஒரு கறியை கொடுத்தா 1 செகண்ட்ல முடிஞ்சிடலாம். மென்று சாப்பிட்டாலும் நல்ல ஜீரணமா 36 மணி நேரம் எடுக்கும் கறி இறைச்சி ஜீரணமாக. இன்னைக்கு செல்போன் பார்த்து சாப்பிடக்கூடிய சமூகம், தன்னுடைய பிட்டத்தை தரையில் வைத்து சாப்பிடாமல் டேபிளில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய சமூகம், இன்றைக்கு சாப்பிடும்போது பேசிக்கொண்டு சாப்பிடக்கூடிய சமூகம் இன்றைக்கு பெருகிவிட்டது. உணவு பல சுவாச பல 2 ஒன்னா இருக்கிற பகுதி தான் தொண்டை பகுதி. டாக்டர் சொல்றார், அவர் சூடா சாப்பிட்டு அவர் உணவு போல பாதிப்பு ஏற்படுது. ரசூலுல்லாஹ் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க, சூடான உணவை எடுத்துக்காதீங்க. டீ கடையில சூடாதான் டீ குடிக்கிறோம், வீட்டுல சூடாதான் சாப்பிடுறோம். சூடா சாப்பிட்டா உணவு குழால முதல்ல பாதிக்கும். உணவு குழாய் எப்ப பாதிச்சதோ எந்த உணவும் உள்ள போகாது. கடைசியில ஒரு மௌத்த நோக்கி தான் பயணிக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அடிக்கடி இல்லறம் கூடுவதும் கூட உங்களுக்கு ஒரு வகையில் ஆபத்து என்று குறிப்பிட்டார்கள். நம்ம கரும்பு தானே அப்படின்னு சொல்லி அப்பப்போல் அதை ருசி பார்ப்பது ஹலால் தான், ஆனால் அப்பப்போல் எடுத்துக்கொள்வது ஆபத்து. ரசூலுல்லாஹ் எத்தனை விஷயம் சொல்லியிருக்கிறார்கள். தீயில ஈ விழுந்துச்சு என்று சொல்லிவிட்டால் அந்த ஈயை உங்கள் விரல்களால் நன்றாக முக்கி விடுங்கள். ஏன்? ஒரு ரெக்கையிலே ஆரோக்கியம், மறு ரெக்கையிலே உங்களுக்கு அதில் நோய் என்றார்கள் கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு நல்ல துவாவா ஒண்ணு சொல்லி கொடுங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தை இந்த துவாவை தொடர்ந்து கேளுங்க. என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஆஃபியா. இப்ப இந்த துவாவை நாம் தொடர்ந்து கேட்கும் பொழுதுதான் அல்லாஹ் நமக்கான ஆசியத்தை அந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இப்படி ஏராளமான நற்செய்திகளை, உடல் சார்ந்த உடலை பராமரிக்கக்கூடிய செய்திகளை பெருமானார் இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொண்டு வந்தார்கள். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஒருமுறை குத்பா ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். குத்பா ஓதிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு முறை அழுதார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழும் பொழுது அவங்க என்னன்னு ஆச்சரியமா கேட்கும்போது ரசூலுல்லாஹ் குத்பாவை நிப்பாட்டிட்டு, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேளுங்கள். கேட்கிற இடம் அந்த குத்பா ஓதுற இடம் தான். அந்த குத்பாவை தாண்டி ரசூலுல்லாஹ் அந்த 2 வார்த்தையை முக்கியமா, அது எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா? அது கண்ணியமான இடம். இந்த கண்ணியமான இடத்துல இமாம் ஏறிட்டா மூச்சு மட்டும் தான் வெளியே வந்த பேச்சு வரக்கூடாது.
அப்படி கண்ணியமான இடத்துல குதுபாவையே நிப்பாட்டி ரசூலுல்லாஹ் ரெண்டு வார்த்தையை முக்கியமா இந்த உம்மத்துக்கு சொல்றாங்கன்னா நாம கவனிக்க வேண்டிய செய்தி, உடல் ஆரோக்கியம் இந்த உம்மத்துக்கு ஆக சிறந்தது, ஆக உன்னதமானது, முக்கியமானது. எனவே நமக்கு எத்தனை வயசில் மௌத்து வரும் நமக்கு தெரியாது. ஆனால் எத்தனை வயசு வரைக்கும் வாழலாம் என்ற வழிமுறைகளை, நெறிமுறைகளை, அந்த வழிகளை அல்லாஹ் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நபிகள் நாயக வாழ்க்கையில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய எதிர்கால நீண்ட கால வாழ்க்கைக்கு நாம் கவனம் எடுத்தால் மாத்திரம்தான் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். அப்படி வாழக்கூடிய சுதாரிப்புகளை, அந்த பகுத்தறிவுகளை அல்லாஹ் நமக்கு வழங்குவான் என்று கூறி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.